அனைவருக்கும் வணக்கம். டெய்லி ஒன் ரோல் மாடல் தினமொரு தகவல் சீரீஸில் அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் சிஎன் அண்ணாதுரை. இவரோட பெயர் அண்ணாதுரை. பெற்றோர் நடராஜர், பங்காரு அம்மாள். காலம் 1909 செப்டம்பர் 15 முதல் 1969 பிப்ரவரி 3 வரை. இவரோட ஊர் காஞ்சிபுரம். இவரோட மனைவி பேர் ராணி அம்மையார். இவர் வளர்ப்பு தாயால் வளர்க்கப்பட்டவள். அவரோட பெயர் ராஜாமணி. இவர் காஞ்சிபுரம் பச்சையப்பர் பள்ளியில் அவரோட பள்ளி படிப்பு முடிச்சிருக்காரு. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. இவரை பொது வாழ்க்கைக்கு அறிமுகப்படுத்தினவங்க யாருன்னா வரதராஜன். அம்மா பாலபாரதி அப்படின்ற இதழை நடத்தும் பணியை பொறுப்பேற்றிருக்காரு. 1942 திராவிட நாடு அப்படின்ற இதழை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பாரதிதாசன் அண்ணாவுக்கு அறிஞர் அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காரு. தம்பிக்கு அப்படின்ற தலைப்பில் அவங்களுக்கு கடிதம் எழுதுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரமோகன், நீதிதேவன் மயக்கம் அந்த நாடகங்கள்லாம் சிஎன் அண்ணாதுரை நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எழுதிய நாடகங்கள் என்னென்னா ஓரிரவு, வேலைக்காரி, சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், காதல் ஜோதி, குமாஸ்தாவின் பயணம், நீதிதேவன் மயக்கம், கொலைகாரியின் குறிப்புகள், சந்திரோதயம் இதெல்லாம் சிஎன் அண்ணாதுரை எழுதிய நாடகங்கள். கம்பரசம், ஆரியமாலை இந்த ரெண்டும் அவர் எழுதிய ஆய்வு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எழுதின சிறுகதைகள் என்னென்னா நாடோடி செவ்வாழை அப்படின்ற சிறுகதைகளை எழுதியிருக்காரு. ரங்கோன் ராதா அப்படின்ற நாவல் எழுதியிருக்காரு. சிஎன் அண்ணாதுரை தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்திருக்காரு. அவரை தென்னாட்டின் பெர்னாட்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அழைக்கிறாங்க. சிவாஜி கண்ட இந்து சமாஜம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்படுறாரு. அவர் நடத்தின இதழ்கள் என்னென்னா ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி இந்த இதழ்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்திருக்காரு. குடியரசு, விடுதலை இந்த ரெண்டுத்துக்கும் துணையாசிரியராக இருந்திருக்காரு. குடியரசு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1927, விடுதலை 1935 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு துணையாசிரியராக தான் சிஎன் அண்ணாதுரை இருந்திருக்காரு. முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றுக்கிட்டதும் அவர் இருமொழி சட்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1943 நீதி கட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காரு. 1944 ஆகஸ்ட் 17 இவருக்கு நீதி கட்சியோட மூளை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியிருக்காரு. அப்போ அவர் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிட்டப்புறம் என்ன அறிமுகப்படுத்தினாங்கன்னா படியரிசி திட்டம் அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. சித்திரை 1 தேதியை தமிழ் புது வருட நாளாக அறிவித்தது யாருன்னா சிஎன் அண்ணாதுரை தான். எப்போ அறிவித்தார்னா 14/4/1967 சித்திரை 1 தேதியை தமிழ் புது வருட நாளாக அறிவிச்சிருக்காரு. 1969 மதராஸ் அப்படின்றத தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காரு. சிஎன் அண்ணாதுரை தான் மதராஸை சென்னையை தமிழக அரசு, தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சது. 2009 நடுவண் அரசு 5 ரூபா நாணயத்தை வெளியிட்டிருக்கு. 2010 தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைச்சிருக்காங்க. சத்தியமேவ ஜெயதே அப்படின்றத மாற்றி வாய்மையே வெல்லும் அப்படின்ற தமிழ் வார்த்தையை உருவாக்குனது யாருன்னா சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான். சத்தியமேவ ஜெயதே அப்படின்றத மாற்றி வாய்மையே வெல்லும் அப்படின்ற தமிழ் வார்த்தையை உருவாக்குனது யாருன்னா சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான்.
சி.என். அண்ணாதுரை அவர்கள் சொன்ன சில மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மணமுண்டு. கத்தியைத் தீட்டாதே உன் புத்தியைத் தீட்டு. எதையும் தாங்கும் இதயம். சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடக்கப் போவது நல்லவையாக இருக்கட்டும். வீட்டிற்கோர் புத்தகசாலை அமைக்க வேண்டும். இதெல்லாம் அண்ணாதுரையோட பொன்மொழிகள். 1983 இறந்துட்டார். அந்த இறந்த அண்ணாவை பார்க்கறதுக்கு 1.5 கோடி பேர் வந்தாங்க. அதுக்கு கின்னஸ் சாதனை படைச்சிருக்காரு. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி என்னை சந்திப்பவனே நல்ல நண்பன் அப்படி